பெரியம்மை தடுப்பூசி எப்ப எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டுல தான் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற பெரியம்மை நோயினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருந்தது. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. ஸ்மால் பாக்ஸோடைய டெத் ரேட் இறப்பு விகிதம் 30% 30% இருந்தது. அதாவது ஸ்மால் பாக்ஸ்னால 100 பேர் பாதிக்கப்பட்டா 30 பேர் இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்ட 30 பேர் இறந்து போய் 70 பேர் சர்வைவ் ஆனாலும் தப்பிச்சா கூட அந்த 70 நபர்கள் வேற ஏதோ ஒரு பாதிப்போட தான் மிச்சம் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்நாளை வாழுவாங்க. அதாவது ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள் ஸ்மால் பாக்ஸ் மூலமா ஏற்படக்கூடிய பிளிஸ்டர்ஸ் அப்படின்ற கொப்பளங்கள் அதனுடைய வடுக்களோடவே வாழ்ந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நபர்கள் கண் பார்வையை இழந்தும் கூட வாழ்ந்து வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா தான் இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற நோய் இருந்தது. இதனாலேயே இந்த ஸ்மால் பாக்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய ஆராய்ச்சியில ஈடுபட்டு வந்தாங்க. இதே சமயம் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய டெய்ரி ஃபார்மர்ஸ் ஒர்க்கர்ஸ் மத்தியிலலாம், அதாவது இந்த மாடு வாங்கி வளர்க்கக்கூடிய விவசாயிகள், அதே மாதிரி பால் கறந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய பால் வியாபாரிகள், அவங்க மத்தியிலலாம் ஒரு பேச்சு இருந்தது. கவுபாக்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அந்த கவுபாக்ஸ் போனா அந்த நபர்கள் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற பேச்சு தான் அது. அதாவது கவுபாக்ஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கு. இது பசுமாட்டினுடைய காம்பிலிருந்து பரவக்கூடியது. அந்த கவுபாக்ஸ் அப்படின்ற தொற்று ஏற்பட்டால் ஒரு மைல்டாக ஃபீவர் ஏற்படும். அதாவது சும்மா சின்னதாக ஒரு காய்ச்சல் ஏற்படும். அதே மாதிரி கைகளில் பிளிஸ்டர்ஸ் அப்படின்ற கொப்பளங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் சில நாட்களில் அந்த கொப்பளங்கள்னால வலியும் ஏற்படும். ஆனால் அந்த கவுபாக்ஸில் இருந்து முழுமையாக மீண்டு வந்துட முடியும். அந்த கவுபாக்ஸ் உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு கொடிய நோயெல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே அந்த கவுபாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பிலிருந்து மீண்டவர்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் ஏற்படாது அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருந்தது. இதை நிறைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் பெருசா எடுத்துக்கல. அது சும்மா பாமர நம்பிக்கை, மூட நம்பிக்கை தான் இது அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. ஆனா இங்கிலாந்தை சேர்ந்த ஒரே ஒரு பிசிஷியன், ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும், காரணம் இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. அந்த நபர் தான் எட்வர்ட் ஜெர்னர் அப்படின்ற மருத்துவர். அவர் இந்த விவசாயிகள் மத்தியில, இந்த பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மத்தியில எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இதுல உண்மையிலேயே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு எட்வர்ட் ஜெர்னர் அதுக்குண்டான ஆராய்ச்சியை பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த எட்வர்ட் ஜெர்னர் அப்படின்ற மருத்துவர் பல ஆண்டுகளாக பெரியம்மை, இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான நோய், அந்த நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களில் ஒருத்தர். ஸோ அந்த எட்வர்ட் ஜெர்னர் காதில் இந்த விஷயம் விழுந்த உடனே இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே எட்வர்ட் ஜெர்னர் ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1796ஆம் ஆண்டு எட்வர்ட் ஜெர்னர் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த கவுபாக்ஸ் அப்படின்ற வைரஸ் இது ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மனிதனுக்கு கவுபாக்ஸ் ஏற்படுதுன்னா அது அந்த மனிதனுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி கவுபாக்ஸை அழிச்சிடுது. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் தீவிரமா இருக்கக்கூடிய ஸ்மால் பாக்ஸ், அந்த வைரஸ் உள்ள வரும்போது இது வேரியலே வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது இந்த ஒரு ஸ்மால் பாக்ஸோடைய வைரஸோடைய பேரு. ஸோ அந்த வைரஸ் உள்ள வரும்போது கவுபாக்ஸ் வைரஸ் பேரு கவுபாக்ஸ் வைரஸ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸோடைய பேர் ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அது வேரியலே வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த வைரஸ் கவுபாக்ஸ் வைரஸுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு நபருடைய உடலை தாக்கும்போது ஏற்கனவே கவுபாக்ஸ் வைரஸை அழிக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி அந்த நபருக்குள்ள உருவாகிட்டனால அந்த ஸ்மால் பாக்ஸ் ஏற்படாமல் அந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸை ஈஸியாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தடுத்துரும். இந்த ஒரு விஷயத்தை தான் எட்வர்ட் ஜெர்னர் கன்க்ளூட் பண்ணாங்க. அதை கன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மருத்துவர்கள் விஞ்ஞானிகள்கிட்டலாம் எட்வர்ட் ஜெர்னர் தெரிவித்தாங்க. ஆனால் அது பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அது சும்மா ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. அப்போ இதை நிரூபிக்கணும் அப்படின்னு எட்வர்ட் ஜெர்னர் முயற்சி செஞ்சாங்க. இதை நிரூபிக்கிறதுக்காக
எட்வர்ட் ஜெனர் அவருடைய வீட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு கார்டனர், தோட்டக்காரர். அவருடைய ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற 8 வயசு மகன். அவருக்கு இந்த கவுபாக்ஸ் வைரஸை ஃபஸ்ட்டு ஏற்றணும். அதுக்கப்புறம் அந்த கவுபாக்ஸ்ல இருந்து பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் மீண்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸை வந்து கொடுக்கணும். அப்போ அந்த சிறுவனுக்கு வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து ஏற்படாது. இதை வச்சே இந்த கவுபாக்ஸ் வைரஸ் வந்து போனால் ஸ்மால் பாக்ஸ் வந்து ஏற்படாது அப்படின்றத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கு அந்த தோட்டக்காரரும் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. ஸோ 1796 மே 14, இந்த 1796 மே 14 இதுதான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தினம். அந்த தினத்தில் தான் எட்வர்ட் ஜெனர் வந்து ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற சிறுவனுக்கு கவுபாக்ஸ் வைரஸை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ சேரா நெல்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண், இந்த சேரா நெல்மஸ் அப்படின்றவங்க ஒரு மில்க் மேட்ஸ், அதாவது பால் கறக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கவுபாக்ஸ் தொற்று வந்து இருந்தது. அவங்களுடைய கைகள் எல்லாம் கொப்பளம் இருந்தது. ஸோ அந்த கொப்பளத்தில் இருக்கக்கூடிய பஸ், அந்த சலம், இந்த எல்லோயிஸ் ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த சலம், அதை வந்து ஊசி மூலமாக எட்வர்ட் ஜெனர் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற இந்த சிறுவனுக்கு எட்வர்ட் ஜெனர் அந்த ஒரு கவுபாக்ஸ் வைரஸ் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த பஸ்ஸை வந்து செலுத்தினாங்க. செலுத்தின உடனே எட்வர்ட் ஜெனர் எதிர்பார்த்தபடி ஜேம்ஸ் ஃபிப்ஸ் வந்து கவுபாக்ஸ்னால பாதிக்கப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே அந்த ஜேம்ஸ் ஃபிப்ஸுக்கு வந்து காய்ச்சல், அதுக்கப்புறம் அந்த கொப்பளங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சு முழுமையாக ஜேம்ஸ் ஃபிப்ஸ் வந்து கவுபாக்ஸ்லேருந்து மீண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து எட்வர்ட் ஜெனர் அந்த ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற சிறுவனுக்கு ஸ்மால் பாக்ஸ் வைரஸை வந்து செலுத்தணும். இதுக்காக ஏற்கனவே ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபரினுடைய ஸ்மால் பாக்ஸ் வைரஸை வந்து இவர் வந்து எடுக்கிறாங்க. எட்வர்ட் ஜெனர் வந்து அதனுடைய மெட்டீரியல் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற சிறுவனுக்கு செலுத்த போறாங்க. அப்ப நிறைய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது வந்து உயிரோட விளையாடக்கூடிய விஷயம். ஏன்னா 100% 30% பேர் வந்து இறந்து போயிடுவாங்க ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டா. அப்படி இருக்கும்போது ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற இந்த சிறுவனுக்கு இந்த ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டால் இந்த சிறுவன் இறக்கலைன்னா கூட கண் குறைபாடு, கண் பார்வை இழப்பு அல்லது மற்ற பாதிப்புகள்னால இந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தடுத்தாங்க. ஆனால் எட்வர்ட் ஜெனர் வந்து ரொம்ப துணிச்சலோட ஜேம்ஸ் ஃபிப்ஸுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையோட அந்த ஒரு ஸ்மால் பாக்ஸ் வைரஸை வந்து செலுத்தினா ஜேம்ஸ் ஃபிப்ஸுக்கு ஸ்மால் பாக்ஸே ஏற்படலை. அதுக்கப்புறம் மறுபடியும் எட்வர்ட் ஜெனர் வந்து ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் எடுத்து ஜேம்ஸ் ஃபிப்ஸுக்கு செலுத்தினாங்க. அப்போவும் அந்த ஜேம்ஸ் ஃபிப்ஸுக்கு எந்த எந்த அறிகுறியுமே இல்லை, ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான அறிகுறியே. அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் இதுமே அடுத்தடுத்து எட்வர்ட் ஜெனர் வந்து பண்ணாங்க. ஒரு முறை கூட ஜேம்ஸ் ஃபிப்ஸுக்கு ஸ்மால் பாக்ஸ் ஏற்படவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் எட்வர்ட் ஜென்னருடைய முகத்தில் ஒரு புன்னகை, இந்த உலகத்திற்கு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற அந்த கொடிய நோயை தடுக்கிறதுக்கு உண்டான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எட்வர்ட் ஜெனர் வந்து பூரிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நிரூபித்து காமிச்சதுக்கப்புறம் இந்த மருத்துவ உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஏற்றுக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா எட்வர்ட் ஜெனர் வந்து அது சார்ந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதினாங்க. அதை வந்து அன் என்கொயரி இன்டு தி காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேரியலி வேக்சினே அப்படின்ற டைட்டிலில் 1798ஆம் ஆண்டு எட்வர்ட் ஜெனர் அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுவதிலுமே இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான இனாக்குலேஷன் தடுப்பூசியானது பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. அதுவும் கவுபாக்ஸ் வைரஸை பயன்படுத்தி ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான தடுப்பூசி உருவாக்கப்பட்டது. ஸோ எட்வர்ட் ஜென்னர்னால இந்த ஒரு சாதனை வந்து பண்ணப்பட்டது. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஜெனர் தான் வேக்சினேஷன் இந்த பேரெல்லாம் கொடுத்தாங்க தடுப்பூசிக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதுக்கு சும்மா வந்து இனாக்குலேஷன் அப்படின்னு தான் பேர். ஆனால் வேக்கா அப்படின்னு சொல்லி லட்டின்ல ஒரு சொல் இருக்கு. வேக்கா அப்படின்னு சொன்னால் கவ் அப்படின்னு அர்த்தம், பசுமாடு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வேக்கா அப்படின்ற சொல்ல தான் இவர் வந்து வேக்சினேஷன் அப்படின்னு எட்வர்ட் ஜெனர் வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1800களில் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் ஆனது படிப்படியாக வந்து பயன்பாட்டிற்கு வருது. அரசாங்கங்கள், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதே மாதிரி அரசாட்சி நடத்தக்கூடிய அந்த பெரிய கிங்டம் அவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல ஆண்டுகள் வந்து போனது. அதுக்கப்புறம் 1980ஆம் ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அவங்க தரப்பிலிருந்து இந்த உலகத்தில் இருந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற பெரியம்மை நோயானது முழுமையாக வந்து துடைத்தொழிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ 1980ஆம் ஆண்டு தான் ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான அந்த முழுமையான தீர்வு இந்த உலகத்துக்கு கிடைச்சது. உலகத்திலிருந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நோய் தான் முதல் நோய். மற்றும் இப்போ வரைக்கும் இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற நோய் மட்டும்தான் முழுமையாக வரலாற்றில் இருந்த ஒரு நோய். இப்போ நிகழ்காலத்தில் இல்லை அப்படின்னா அது ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற நோய் தான். ஸோ அந்த நோய் வந்து முழுமையாக வந்து ஒழிக்கப்பட்டது 1980. ஆனால் அதுக்குண்டான தடுப்பூசி 1796 எட்வர்ட் ஜென்னர்னால கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதன் மூலமாக
பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. எட்வர்ட் ஜென்னர் வந்து இத கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அதுக்குண்டான காப்புரிமை மட்டும் இவர் பெற்றிருந்தாருன்னா, மில்லியன் கணக்குல இவர் வந்து சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா, அந்த மில்லியன் கணக்குல இவர் சம்பாதிக்கிறத விட, இந்த ஒரு தடுப்பு மருந்து, இந்த தடுப்பூசி வந்து இவர் மில்லியன் கணக்குல சம்பாதிச்சா, அது ஏழைகளுக்கு அந்த தடுப்பூசி கிடைக்காது அப்படின்னு, அந்த மில்லியன்ஸ விட, மில்லியன் கணக்கான உயிர்கள் இந்த தடுப்பூசி மூலமா காப்பாற்றப்படுவாங்க. ஸோ இந்த மில்லியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் நெனச்சாங்க. அதனாலே எட்வர்ட் ஜென்னர் வந்து அதுக்குண்டான தடுப்பூசிக்கு உண்டான காப்புரிமை வந்து பெறாமலே இருந்தாங்க. ஸோ இந்த எட்வர்ட் ஜென்னர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் வேக்சின், தடுப்பூசியின் தந்தை அப்படின்னு இன்னைக்கு போற்றப்படுறாங்க. இந்த எட்வர்ட் ஜென்னருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி, அதாவது எட்வர்ட் ஜென்னர் எங்க எப்ப பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த பொதுமக்கள், அந்த பாமர மக்கள் நினைக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் மட்டும் எப்படி நினைச்சாங்க அப்படின்ற தகவல், அதே மாதிரி இவர் எப்படி அடுத்து வாழ்ந்தாங்க, இன்னும் என்ன சாதனை எல்லாம் பண்ணாங்க, அடுத்து எப்ப இறந்தாங்க, இப்படி எட்வர்ட் ஜென்னருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி வந்து குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல ஃபுல்லா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இல்லைனா இந்த டிஸ்பிளேயை டச் பண்ணுங்கள், நேராக எட்வர்ட் ஜென்னருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோக்கே வந்து போயிடலாம். ஸோ அந்த எட்வர்ட் ஜென்னர் வந்து இவ்வளோ பெரிய சாதனை வந்து பண்ணனால இன்றைக்கி வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நோயானது இந்த உலகத்திலிருந்து முழுமையாக வந்து ஒழிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக வந்து எட்வர்ட் ஜென்னர் வந்து இருக்கிறாங்க. இது மாதிரி எட்வர்ட் ஜென்னர் வந்து பல சாதனைகள் வந்து அடுத்தடுத்து பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ.